கோல்டன் சாண்ட் பக்தி நேயர் பெருமக்களுக்கு அடியனுடைய குரு பயிற்சியினுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் கூறி அடுத்து நாம் காண இருப்பது கன்னி ராசி. 1/5/2022 குரு பயிற்சியில் இப்போ கன்னி ராசி. கடந்த காலங்கள் இதுவரை வாழ்ந்த வாழ்வை அழிக்கவும் முடியாது, இனி வாழப்போகும் வாழ்வை அறியவும் முடியாது. இனி கற்றுக்கொள்ளும் பாடங்கள் தான் உங்களுக்கு வெற்றி படிக்கட்டுகளாக மாறும் என்ற உயர்ந்த நோக்கமும் பாசமும் நேசமும் கொஞ்சம் கனிவான பேச்சுக்களும் கொண்ட கன்னி ராசி நேயர்களே. பார்த்தீங்களா, கனிவு துணிவு எல்லாமே நீங்கள் தாங்க. ஆக கடந்த குருப்பெயர்ச்சி கன்னிராசிக்காரங்களுக்கு கடந்த ஒரு வருஷமாக நீங்கள் என்ன பட்டிருக்கிறீங்க உங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும்? 8 உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு இருந்திருக்காரு. அப்போ உங்களுக்கு 6, 8 எப்படி இருக்கும்? சுப செலவுகள், விரைய செலவுகள், பயணங்களில் தொந்தரவு, மருத்துவத்தில் தொந்தரவு, எல்லாமே பொருளாதாரத்தில் தொந்தரவு, குடும்பத்தில் தொந்தரவு, பணக்கஷ்டம், மனக்கஷ்டம், அவமானம், கேலி கிண்டல் எல்லாமே உண்டு. குறிப்பாக ஃபைனான்ஸ் எதுவும் மிச்சம் இல்லை. ஃபோன் பண்ண போறீங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் ரொம்ப நோட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஃபைனான்ஸ் மட்டும் கரெக்டாக சாமிஜி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி இல்லைங்களா? ஆக ஃபைனான்ஸில் கண்டிப்பாக ஏன் அட்டமாதிபதி குரு, அஷ்டமத்து குரு. அப்போ துட்டு என்ன பண்ணுவார்? ஒன்றும் பண்ண முடியாது. துட்டு வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட நேரமெல்லாம் போயிடுச்சு, அப்படிப்பட்ட காலமெல்லாம் கடந்துருச்சு. இனிமேல் வரக்கூடிய 1/5/2024 உங்களுக்கு வசந்த காலம், வசந்த ருது. தொட்டதெல்லாம் இனிமேல் துளங்கும், பட்டதெல்லாம் போய்விடும். கண்டிப்பாக ஏதோ ராகுக்கு இது பயிற்சி கொஞ்சம் கஷ்டப்படாமல் வந்தீங்க, சனி பயிற்சின்னு கொஞ்சம் கஷ்டப்படாமல் வந்தோம். ஆனால் கன்னி ராசிக்கு இந்த குரு பயிற்சியில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் சுவாமி அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ எதுக்கு அது? அப்போ அட்டமாதிபதி குரு. ஏன்? ராசிநாதன் புத்திசாலி, குரு பலசாலி. 2 பேரும் எங்கேயும் ஒத்து வர மாட்டாங்க. நீருக்கும் நிலத்துக்கும் இழுக்கக்கூடியவர். ஒன்றை விட ஒன்று என்றுமே ஒன்று சேராது. அதுக்காகத்தான் உபயராசியாக வச்சுருக்காங்க, 180 டிகிரியாக வச்சுருக்காங்க. அந்த தசநாதனையும் பாருங்கள், தசா புத்தியும் பாருங்கள். மிக கவனமாக இருப்பது. இனிமேல் வரக்கூடிய இந்த குரு பயிற்சி என்ன பகையான வீடாக இருந்தாலும் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க நேயர்களே. என்ன பகையாக இருந்தாலும், என்ன சமமாக இருந்தாலும், என்ன திருக்கோணாதிபதியாக இருந்தாலும், கேந்திராதிபதி இருந்தாலும், பணபரம் இருந்தாலும், குரு 5ஆம் இடமா பார்க்குறாரு கன்னியை. அப்போ குருங்கிறது 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5, 7, 9 பார்வை பார்க்குறாரு. அப்போ பார்க்கும்போது என்ன ஆகும்? நற்பலனை கொடுத்து ஆகணும். அப்போ நற்பலனை கொடுத்து தான் ஆகணும், அதில் மாற்று கருத்தே இல்லை. அந்த பாவக தன்மையை மாற்றாமல் இருப்பதற்கு குரு தான் அதிகாரி. நவகிரகங்களில் அதுக்கு அதிகாரி குரு தான். அப்போ கண்டிப்பாக அட்டமாதிபதியிலிருந்து நீங்கள் இப்போ 9ஆம் இடமா வந்துட்டீங்க, பாக்கியாதிபதிக்கு வந்துட்டீங்க. அப்போ பாக்கியாதிபதி அனைத்து செல்வமும் உங்களுக்கு தாங்க, அனைத்து நிலப்புலங்களும் உங்களுக்கு தான். அனைத்தும் ஜாதக அடிப்படையை பார்த்துக்கங்க, பார்த்துக்கிட்டு தசாபத்தியை பார்த்துக்கங்க, அடித்து நொறுக்குங்க. கல்யாணமா, முக்கியமாக குழந்தையா, குழந்தை பாக்கியம் 5 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 3 வருஷம் இல்லை, 16 வருஷம் கழிச்சதோட குழந்தை பாக்கியம் உண்டு. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனை சொல்ல முடியாது. நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி, 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி ஜென்ரேஷனில் 16 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தாலும் குழந்தை பாக்கியம் உண்டு. இப்போ நம்ம என்ன சாப்பிட்றோம்? நம்ம என்ன சாப்பிட்றோம்ப்பா? குழந்தை பாக்கியம் நிற்கிறதுக்க சாப்பிட்றோம். காலம் யுகம் மாறிக்கொண்டே போகின்றது. ஆக ஜாதகத்தின் அடிப்படையிலே தசாபத்தியை பார்த்துக்கிட்டு சொந்தமாக என்ன செய்யணும் செய்யுங்க. குழந்தைய என்ன படிக்க வைக்கணும் படிக்க வைங்க. சொத்து சுகம், பட்டம் பதவி, உள்நாட்டில் ப்ரொமோஷன், வெளிநாடு ப்ரொமோஷன் எல்லாமே உங்களுக்கு உண்டு, எல்லாமே உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமை பிரிந்து போன உங்களுடைய நேரங்கள் எல்லாம் தொழிலில், வாணிபத்தில், வியாபாரத்தில், கான்ட்ராக்ட், கமிஷன், சொத்து, செங்கல் சூளை பாருங்கள், எல்லாமே 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 5 பார்ட்னர்ஷிப்,
9 பாக்கியாதிபதி, தந்தை வழி சொத்து, பாக்கியங்கள், எல்லா சகல பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய நேரம் கன்னி ராசி. 5, 7, 9 அப்படியே உங்கள் ஸ்தான பலம். ரிஷபத்திலேருந்து 5ஆம் இடவே கன்னியை பார்க்குறாரு, விருச்சகத்தை பார்க்குறாரு, மகரத்தை பார்க்குறாரு, முடிஞ்சு போச்சு. இதில் விசேஷம் ரொம்ப 3மே விசேஷம் தான். எதையுமே நம்ம குறைச்சி சொல்ல முடியாது. விருச்சகத்தை குறைச்சி சொல்ல முடியாது. ஏன்? விருச்சகமும் ரிஷபமும் வசிய ராசி, மேஷமும் துலாமும் வசிக ராசி. அதனால விருச்சகமும் விருச்சகமும் ரிஷபத்தையும் திருமண பொருத்தத்தில் விட்டு வைக்காதீங்க. அது என்ன தசாபத்தி நடந்தாலும் சரி, ஏய் மாப்பிள்ளை எங்கே போயிட்டு வர்ற, தக்காளி வாங்கிட்டு வான்னு தக்காளி மட்டும் வாங்கிட்டு வா, ஏன் வேறெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படின்னு அர்த்தம். ஒன்றோடு ஒன்று உணர்வோடு இருக்கக்கூடிய ராசிகள் தான் விருச்சக ராசியும் ரிஷப ராசியும், மேச ராசியும் துலாம் ராசியும். என்ன அடித்தாலும் என்ன முதிச்சாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு மனிதனுடைய இயக்கத்துக்கு, ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு, ஒரு மனிதனுடைய அன்புக்கு, பாசத்துக்கு செவ்வாயும் சுக்கிரனும் மிக முக்கியமான கோள்கள். அதனால தான் வசியத்தன்மை. போதுமா? ஆக கண்டிப்பாக கன்னிராசி நேயர்களுக்கு இந்த பார்வை பலனும் சரி, சுப பலனாக மாறும். அட்டமாதிபதி குரு பாக்கியாதிபதி வர மாறிட்டாரு. அப்போ எல்லா வகையிலும் சிறப்பை கொடுக்கக்கூடியது தான். அதில் மாற்று கருத்தில் வக்ர காலங்களும் கன்னிராசிக்கு கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட். நல்லா கேட்டுக்கோங்க, வக்ர காலத்திலும் ப்ளஸ் பாயிண்ட் தான். அதில் மாற்று கருத்தில் வக்ர காலத்திலும் ப்ளஸ் பாயிண்ட் தான். கன்னிராசிக்கு கண்டிப்பாக கொஞ்சம் சுமாரத்தை, ஏன்னா உங்களுக்கு எல்லாமே சாரபலம் இருக்கிறதுனால வக்ரகாலமும் கொஞ்சம் கவனமாக இது இருக்கணும் இல்லையா, வேறு எதையுமே பார்க்க வேண்டும், இது பார்க்க வேண்டாம் நிச்சயமாக. ஆக அடுத்து நம்ம ஒவ்வொரு ஜூன் மாதம் நல்ல முன்னேற்ற காலங்கள். மே ஜூன் நல்ல முன்னேற்றம், ஜூலை சிறப்பான பண வரவு, தொழில் முனைவோர், பார்ட்னர்ஷிப், எது வேணும்னு சேருங்க. திருமணம், ஆகஸ்ட் திருமணம், புத்திர பாக்கியம், புதிய தொழில் ஆரம்பத்தில் எல்லாமே சுப செலவு, நலச்செலவு, மங்கள காரியங்கள். செப்டம்பர் ராசிநாதன் 12 இருப்பதால் செப்டம்பரில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அக்டோபரில் வக்கரம் ஆரம்பிச்சிருது, 15/10 வக்கரம் ஆரம்பிச்சிருது. அப்போ கொஞ்சம், ஏன்னா ரிஷபத்துக்கு வர்றாரு குரு, இருந்தாலும் கண்ணினுடைய அந்த தன்மையை மாற்றாமல் உங்களுக்கு சில நற்செயல்களையும் நல்ல காரியங்களையும் கொடுக்கத்தான் செய்வார், கெடுக்க மாட்டார். அடுத்தது நவம்பர் டிசம்பரில் கண்டிப்பாக யோக பலன் தான். நவம்பர் டிசம்பர்லேயும் உங்களுக்கு யோக பலன் தான், அதில் மாற்று கருத்தில் வழிபாடு. கண்டிப்பாக நவம்பர் டிசம்பரில் என்ன இயற்கை சீற்றங்களில் உங்களுக்கு கஷ்டம், கொஞ்சம் வெளியூர் போகிறதில்ல கஷ்டம். அடுத்து 1/1/2025 புது வருஷம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வக்ரகாலம் முடிஞ்சு ஒரு நல்ல சிறப்பான ஆண்டாக அமையும் 2025. அடுத்து பிப்ரவரி உறவு வக்ரம் முடியுது. எல்லா கவனத்தோட மகா சிவராத்திரி சிவபெருமானை வழிபட்டு நிச்சயமாக நல்ல முறையில் இருப்பீங்க. அடுத்த மார்ச் பங்குனி உற்சவம், பங்குனி திருநாள், குலதெய்வ வழிபாடு வெற்றியை கொடுப்பது. ஏப்ரல் தமிழ் வருட பிறப்பு, குரோதி ஆண்டு முடியுது, குரோதி என்ற விரோதி ஆண்டு முடியுது. செழிப்பும் மங்களமும் கண்டிப்பாக கொடுக்கும், செழிப்பும் மங்களமும் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும், செழிப்பும் மங்களமும் கண்டிப்பாக கொடுக்குங்கிற மாற்று கருத்து அல்ல. அடுத்து தெற்கு திசை வியாபார ஸ்தலம். கன்னி ராசிக்கு குறிப்பாக தெற்கு திசை வியாபார ஸ்தலம். முதல்ல நீங்கள் தொழில் தொடங்குறீங்களா, முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு ஆரம்பிக்கிறீங்களா, முதல்ல ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறீங்களா, முதல்ல பூக்கடை ஆரம்பிக்கிறீங்களா, முதல்ல நாட்டு மருந்து கடையா, முதல்ல கேட்ரிங்கா, முதல்ல ஹோட்டலா, முதலாக ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாமே வளர்பிறை அஷ்டமின்னு பைரவருக்கு ஒரு புனுகுல ஒரு பூஜை பண்ணிருக்கு, புனுகு சாத்தி ஒரு பூஜை பண்ணிருக்கு. ஆரம்பித்த அதே மாதிரி புதுசாக ஆரம்பிக்கிறது அத்தனைக்கும் வளர்பிறை சதுர்த்தி. வளர்பிறை சதுர்த்தி புதுசாக என்ன ஆரம்பிச்சாலும் சரி வளர்பிறை சதுர்த்தி தான். எல்லாமே வளர்ந்துருச்சுங்க. இடையில கஷ்டம், இடையில தசாபுத்தி சரியில்லை, வயசுக்கு தசாபுத்தி சரியாக வரல, வயசுக்கு தக்கன வேலையும் கிடைக்கல,
பிரச்சனைகள் அதிகமாக வருது, குடும்பத்தில் பிரச்சனை அதிகமாக வருது, கணவன் மனைவி பிரச்சனைகள் அதிகமாக வருது. அப்படிலாம் வரும்பொழுது என்ன பண்ணணும்? தேய்பிரை அஷ்டமி, தேய்பிரை அஷ்டமி, அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு, ராமா சீதாராம பட்டாபிஷேகம் படம் வாங்கி வச்சு பாராயணம் பண்ணுங்க, சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்ணுங்க, சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்ணுங்க. அப்படிலாம் நீங்கள் பண்ணிட்டு வரும் பொழுது நிச்சயமாக இந்த கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு காலத்தை கொடுக்கும். வளர்பிறையில் மட்டும் காலபைரவர் சங்கடகர வளர்பிறை சதுர்த்தி அதை மனசில் வச்சுக்க. இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு கன்னி ராசி நேயர்களுக்கு 1/5/2024 ஒரு மிகப்பெரிய நல்ல வெற்றியையும் நல்ல பதவியையும் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. ஆக கன்னி ராசி நேயர்களுக்கு 55% உங்களுக்கு 55%.